படத்தோட டைட்டிலே கதை சொல்லுதுல, பார்த்து லவ் பண்றதை பார்த்துருப்பீங்க, பார்க்காம கூட லவ் பண்றதை பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த படத்துல ரெண்டு லவ்வர்ஸும் பக்கத்துல இருப்பாங்க, ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா லவ் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க கண்ணு மட்டும் லவ் பண்ணுவாங்க. இந்த படத்தை எடுத்த டெக்னீஷியன் இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மெலடி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஸ்ரீதர் வெங்கடேஷ். விழியில் விழுந்து உயிரில் கிடந்து இந்த படத்தோட டேரக்டர் நான் தான். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்னை பற்றி. ஆக்சுவலாக நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கேன் நான். ஸோ எனக்கு ஃப்ரீ மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தார். அவர் வந்து ஒரு ஃபிலிம் ஷூட்டாக இருந்தார். எனக்கு அப்படி சின்ன வயசுலேருந்தே ஃப்ரீ பண்ணணும்னு ஒரு விருப்பம் எனக்கு. ஸோ 9th 10th படிக்கும் போது நான் படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ என்ன ஐடியா இருந்ததுன்னா, ஒரு சைட் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணி சரி படம் கற்றுக்கலாம் அப்படி ஒரு ஐடியா இருந்தது. பட் கரெக்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஷார்ட் ஃபிலிம் ஒரு பெரிய பிரேக்காக வர ஆரம்பிச்சது. சரி ஓகே நம்மளும் ஷார்ட் ஃபிலிமில் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற இதில் வந்துட்டு ஒரு யூடியூப்ல பல வீடியோஸ்ல பார்த்து புக்ஸ்லாம் படிச்சு படம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு படம் ட்ரை பண்ணுறோம். இது வெளியில் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு லவ் சேனலாக நான் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஒரு ஃபிலிம் எப்படி எடுப்பாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஷார்ட் டிவிஷன் பிரிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நானும் கற்றுக்கிட்டு ஸோ இது அந்த மாதிரி பிரித்து நான் என்னோட கேமராமேனோட உட்காந்து ஸோ இங்கெல்லாம் நான் புக் பண்ணலாம், இந்த லொக்கேஷன்ஸ்லாம் போகலாம். ஸோ லொக்கேஷன் ஸ்கோப் போனோம். நாங்கள் ஒவ்வொரு லொக்கேஷனாக போயிட்டு இந்த லொக்கேஷன் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் வைக்கலாம். சரி ஓகே ஒவ்வொரு ஃப்ரேம் எப்படி அழகாக காட்டுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கேமராமேன் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் எப்படி எடுப்பாங்களோ ஒரு ஃப்ரேம் குவாலிட்டியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்படி பண்ணணுங்கிற விஷயமா வச்சு இந்த வெளியில் உயிருக்கு எடுக்கும். இன்னொரு ஃபர்ஸ்ட் டைம் நான் சாங் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு. மியூசிக்கல் ஃபிலிம் ஆல்சோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மியூசிக்கலா கேரி பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் டைலாக். நீங்க கடைசி ஒரு படத்துல ஒரு கடைசி 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைலாகே கிடையாது. ஏன்னா ஒரு ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிலிம் வந்து ஒரு டைலாகா கன்வே பண்றதோட விஷுவலா கன்வே பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அந்த விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன் நான். இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் விஜய். வெளியில் விழுந்து உயிரில் கலந்து நானும் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படம் பற்றி சொல்லணும்னா ஃபுல்லி என்ன சொல்றது, ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு பியூர் லவ்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸ்ரீதர் வெங்கடேஷன் கேமராமேன் எல்லாமே கேமரா வளர்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு நல்ல டீம் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். Hello, I'm Pallavi. I'm from Jharkhand. I don't know Tamil, but my director used to tell me that how to speak in Tamil, how to tell the dialogues. He'll translate me everything in English, and then only I'll try to understand what is that. Then I'll convert it into Tamil. And I'm going to do act in this movie in Disney UK. I enjoy the movie. Hope you also enjoy the movie. And thanks to Megan. Hello, Mr. viewers. நான் தான் வெளியில் விழுந்து உயிரில் கலந்து அந்த படத்தை ஷார்ட் ஃபிலிமோட கேமராமேன் பேசுகிறேன். என்னோட பேர் மனோராஜா. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்காக இது வந்துட்டு லவ் ஜானர் அப்படின்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ரீதர் சொல்லியிருந்தாரு. ஸோ ஓகே லவ் ஜானர் அப்படிங்கும்போது நான் என்ன சொன்னேன்னா ஓகே ப்ளசண்டாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். பட் அவர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தார். மற்ற ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் ஸ்ரீதர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஷார்ட்லாம் இப்படி வேணுச்சு, ஸோ இது வந்துட்டு இப்படி தான் இருக்கணும், ஸோ இது இந்த ஆங்கிளில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சீன் பை சீனு ஷார்ட் பை ஷார்ட்டு அவர் வந்துட்டு நீட்டாக பண்ணார். ஸோ அதுதான் இந்த படத்துக்கு இவ்வளோ அழகாக வந்துருக்குங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ இதில் இந்த கிரெடிட் எல்லாமே வந்துட்டு டேரக்டருக்கு தான் போய் சேரும். அண்ட் இந்த படத்தில் எடிட்டிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் மிஸ்டர் பிரவீன். ஸோ அவருக்கும் நான் இந்த சமயத்தில் தேங்க் பண்ணுவேன். ஹாய் மெலடி வியூவர்ஸ். நான் வெளியில் விழுந்து உயிரில் கலந்து மூவியோட எடிட்டர் பிரவீன் டிசோசா. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய என்னோட டேலண்ட்டை வெளியே காட்ட ஒரு சான்ஸ் கிடைச்ச மூவி. இது என்னோட 8th ஷார்ட் ஃபிலிம். எல்லாமே ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க, பட் அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி எதுவுமே பண்ணலை. பட் இந்த ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ நல்லா வந்திருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. மெலடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிவியாக நான் அசோசியேட் டைரக்டர் ஸ்ரீதர் வெங்கடேசன். அவர் என்னோட பிரதர் மாதிரி. ரொம்ப ஒரு வேறு ஜேர்னல்ஸ்லாம் அதிகமாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாரு இது வரைக்கும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், டார்க் த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு லவ் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்படியே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாமே பார்த்து அழகாக இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண படம் எல்லாமே ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி, ரொம்ப நான்-லீனியர் ஸ்க்ரீன் பிளே, ஸோ வித்தியாசமான படங்கள் தான். இது எல்லாருக்கும் பிடிக்கும். ப்ளசண்டாக ஒரு லவ் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. இதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறோம். தேங்க்யூ.
அம்மா சொல்லிட்டாங்களா, அவங்க சொல்றதை கேட்டவங்க படத்தை பார்க்க ரொம்ப ஆவலாயிடுன்னு நினைக்கிறேன். படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன